ஷேப்ல க்ராக்கரி யூனிட் டிசைன் பண்ணிருக்கோம். ஒரு மாதிரி ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி இருக்கு. இதுக்கு அட்டாச்சாவே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ப்ளே டால் யூனிட் இருக்கு. இது எல்லாமே நான் ஸ்டீல் ட்ரம் தான் வச்சிருக்கேன். பட் இது வரைக்கும் நான் இன்னும் டைனிங் டேபிள்ல யூஸ் பண்ணல. ஸ்டோரும் வந்து ஒரு கன்சிடரேஷன்ல வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டேபிள் எல்லாம் வைக்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் தானிஷா யூ. ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். அண்ட் இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம வீட்டோட க்ராக்கரி யூனிட் டூர் அண்ட் ஸ்டோர் ரூம் டூர். ஸோ நான் ஏன் இந்த க்ராக்கரி யூனிட் அண்ட் ஸ்டோர் ரூம் டூர் வந்து நான் கிச்சன் டூரில் அட்டாச் பண்ணலன்னா, நம்ம வீட்டில் க்ராக்கரி யூனிட் டைனிங்கில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டோர் ரூமும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே இல்லை, தனியாக வெளியே இருக்குது. ஸோ அதுக்குன்ட்டு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போடலான்ட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். ஓகே, நம்ம வீட்டில் க்ராக்கரி யூனிட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனிங்க்கு அப்படியே சைடில் இருக்குது. ஸோ நிறைய வீட்டில் வேற வேற டிசைன்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் க்ராக்கரி யூனிட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த சைட் ஆஃப் க்ராக்கரி யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் செக்யூரிட்டி சிஸ்டமோட ஹப் இருக்கு. இங்க மேல வந்து மானிட்டர் பிளேஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அதுக்கு கீழே வீடியோ டோர் ஃபோன் இருக்கு. அண்ட் இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. நம்ம வந்து ரிமோட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இது மானிட்டரோட ரிமோட்னு இருக்கு அண்ட் ஃபேனோட ரிமோட். அண்ட் இங்க ஒரு பவுல், இது வந்து எல்லாமே கீஸ்லாம் வச்சிருக்கோம் இந்த பவுல்ல. அண்ட் நெக்ஸ்ட் இங்க கீழே வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதனுடைய எல்லா கனெக்ஷனும் இங்க தான் இருக்கு. மவுஸ் அண்ட் அதுக்கப்புறம் வைஃபையோட ரவுட்டர், இந்த செக்யூரிட்டி சிஸ்டமோட ஹப்புக்கு தேவையான எல்லா கனெக்ஷன்ஸும் இதுக்குள்ள தான் இருக்கு. அண்ட் இதுக்கு அட்டாச்சாவே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ப்ளே டால் யூனிட் இருக்கு. இது வந்து கிளாஸ் டோர் வச்சிருக்கு. இப்படி ஓபன் பண்ணா நிறைய கிளாஸ் ஷெல்ஃப்ஸ் இருக்கு. இதுக்குள்ள நம்ம க்ராக்கரி திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். இதுக்கு அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதுக்கு மேலேயும் கேபினெட்ஸ் இருக்கு, கீழேயும் கேபினெட்ஸ் இருக்கு. மேல வந்து கிளாஸ் டோர் வச்சிருக்கு. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரேட் அண்ட் ஃபினிஷ்ல இருக்கு. ஏன்னா நம்ம எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட்டா எல்லா ஃபர்னிஷிங்ஸும் ரேட் அண்ட் ஃபினிஷ்ல தான் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து ஒரு அழகான பேஸ்கெட் வச்சிருக்கேன், ஃப்ரூட் பேஸ்கெட். அது பக்கத்துல ரீசெண்டா ஆட் ஆன் ஆன என்னோட பிளான்டர்ஸ், இதெல்லாம் மணி பிளான்ஸ் வச்சிருக்கேன் நான். இதுக்கு நெக்ஸ்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே டால் யூனிட் தான். இதுக்குள்ளேயும் சேம் அதே மாதிரி தான். இங்கேயும் ஷெல்ஃப்ஸ் இருக்கு, கிளாஸ் ஷெல்ஃப்ஸ். அண்ட் இதுலயும் ஃபுல்லா க்ராக்கரி திங்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். என்னோட க்ராக்கரி யூனிட். அண்ட் இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னோட க்ராக்கரி கலெக்ஷன், சில கலெக்ஷன்ஸ், யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செராமிக் ஜாடி. அண்ட் இதனுடைய கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். yellow and red is always a superb combination. துணிலே ஆகட்டும் அண்ட் இந்த மாதிரி திங்ஸ்ல ஆகட்டும் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் இதுல வந்து ஐஸ், மவுத் எல்லாம் வச்சு இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சால்ட் இல்லை புளி எது வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக ஊறுகாய் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இது இப்போதைக்கு நான் இதில் எதுவுமே ஸ்டோர் பண்ணல. என்னோட க்ராக்கரி யூனிட்ல தான் இருக்குது, ஷோ பீஸ் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பவுல். இது வந்து ஒரு மல்டி கலர் ஸ்நாக்ஸ் பவுல். நம்ம ஏதாவது மூவிலாம் பார்க்குறப்ப பாப்கார்ன் அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரிலாம் இதுக்குள்ளே போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு, மஞ்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் இது பாருங்கள் அழகான மல்டி கலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப் பவுல்ஸ். இது வந்து 4 பீசஸ் இருக்கு. 2 வந்து yellow கலர் அண்ட் 2 வந்து black கலர். ஸோ மயோனீஸ், சாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இதுக்குள்ள போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்கிங்க்கு. நெக்ஸ்ட் ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ், ஸ்நாக் பிளேட்ஸ்லாம் வச்சிருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் ஷேப். இது ரெண்டுமே லீஃப் ஷேப். ஒன்று வந்து black கலர் அண்ட் இன்னொன்று வந்து ஒரு அழகான பேஸ்டல் பிங்க். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நான் பழைய வீட்டில் வச்சதே இல்லை. இப்போ புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வைக்கணும்ன்ட்டு. ஏன்னா என்னோடய க்ராக்கரி யூனிட் ரொம்ப அழகாக டிசைன் ஆகிருக்கு. பழைய வீட்டில் வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே வந்து ரொம்ப அழகாக டிசைன் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்கணும்ன்ட்டு இந்த மாதிரி தேடி தேடி வாங்கினேன். நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்நாக் பிளேட். பட் இதுலேயே வந்து டிப்புக்கான பவுலும் இருக்குது. ஸோ இதுக்கு தனியாக நம்ம டிப் பவுல் வைக்கணும்ட்டு அவசியம் இல்லை. இங்கே வந்து நம்ம மெயின் ஐட்டமை வச்சுட்டு இங்கே வந்து சாஸ் இல்லை மயோனீஸ் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதனுடைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டார்க் டொமேட்டோ கலரில் இருக்குது. அண்ட் இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சீ ப்ளூ கலரில் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் நேவி ப்ளூ கலர் கீழே இருக்குது. மேலே வந்து அகெயின் ஒரு சீ ப்ளூ மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப் பவுல்ஸ் இருக்குது.
அண்ட் அதுக்கு அப்படியே மேட்சிங்காக வந்து சூப் ஸ்பூன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து என்கிட்ட 4 செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. சேம் கலர் இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் கலர் காம்பினேஷனில், பட் தீஸ் ஆர் பாஸ்தா பவுல்ஸ், இல்லை பாஸ்தா பிளேட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இது வந்து மீடியம் சைஸ். ஸோ நம்ம பாஸ்தாலாம் பண்ணி கொடுக்குறப்ப பசங்களுக்கு இதில் வச்சு சாப்பிட்றப்ப கொட்டாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். அண்ட் கலர் காம்பினேஷன் வந்து இதுக்கும் அதுக்கும் சேம் மாதிரி தான். நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சப்பாத்தி வைக்கிற பாக்ஸ். ஆக்சுவலி இது வெளியே வந்து செராமிக் ஃபினிஷ் அண்ட் உள்ளே வந்து அழகான வுட் ஃபினிஷ். ஸோ நம்ம சப்பாத்திஸ்லாம் செஞ்சு ஹாட் பாக்ஸில் தான் வைக்கணும்ட்டு இல்லை, இது கூட வச்சா கூட சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். நான் பர்சனலாகவே ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதனுடைய கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய மல்டி கலர்ஸ் இருக்குது இதில், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் கிச்சன்லலாம் வைக்கிறப்ப அழகாக இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, க்ராக்கரி யூனிட்டில் வைக்கிறப்ப கூட ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே செராமிக் கலெக்ஷன்ஸ். நான் இந்த யூனிட்ல லாஸ்ட்டாக காமிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுட் கலெக்ஷன். இது வந்து டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி, பட் இது வரைக்கும் நான் இன்னும் டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணலை. இது வந்து 3 அழகான பவுல்ஸ் இருக்குது வித் லிட்டு. அண்ட் இதில் வந்து யூஸ்வலாக வந்து பிக்கல், சால்ட் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டைனிங்கில் வைக்கிறதுக்கு. அண்ட் 3 பவுல்ஸ்க்குமே 3 வுட்டன் ஸ்பூன்ஸும் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரேயில். ஸோ டைனிங்கில் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்னும் யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் வுட்டனில். அண்ட் இங்கே சைடில் வந்து ஒரு மெட்டல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து 4 பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. இங்கே 3 பார்ட்டிஷன்ஸும் இங்கே ஒரு பார்ட்டிஷன். அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ரைஸ் இல்லை பருப்பு இதெல்லாம் வந்து நமக்கு மெஷர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்குது. அடுத்து இந்த கேபினெட்ல நான் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளாஸ் வேர்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற கிளாஸஸ், ஜூஸ் குடிக்கிற கிளாஸஸ் எல்லாமே இங்கே கீழ் ஷெல்ஃப்லையும் மேல் ஷெல்ஃப்லையும் வச்சுருக்கேன். அண்ட் இதில் சிலதெல்லாம் வந்து நமக்கு கிஃப்டிங்க்கும் வந்திருக்கு, சிலதெல்லாம் நம்ம வாங்கினது. இதெல்லாம் இதில் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து காமிக்க மாட்டேன், உங்களுக்கு போர் அடிச்சிடும். 2 ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் காட்டுறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கிளாஸ்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இதில் அழகாக வாட்டரும் எழுதியிருக்கு. அதனுடைய ஃபாண்ட் கூட ரொம்ப அழகாக இருக்குது. இதில் தண்ணி குடிக்கவோ ஜூஸ் குடிக்கவோ ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஃபேவரெட் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் சிவாவோட ஃபேவரெட் காட்டுறேன். இது வந்து செட் ஆஃப் 2 ஆக்சுவலி. இந்த கிளாஸ்வேரோட ஷேப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து செட் ஆஃப் 2 கிளாஸ்வேர்ஸ். அண்ட் இது வந்து சிவாவோட ரொம்ப ஃபேவரட்டான கிளாஸ். ஏன்னா இதில் தான் அவர் வந்து ஸ்மூதி அண்ட் இந்த மாதிரி நட் ஷேக்ஸ்லாம் இதில் தான் கண்டிப்பாக குடிப்பார். இதில் குடித்தா மட்டும்தான் அவருக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளாஸ்வேர்ஸ் தான் வச்சிருக்கேன். அங்கே எல்லாம் கிளாஸஸ் இருந்துச்சு. இங்கே வந்து எல்லாமே பவுல்ஸ். நம்ம வந்து ஸ்வீட்லாம் சாப்பிட்றதுக்கு ரசகுல்லா, ஜாமுன் அந்த மாதிரி ஸ்வீட்லாம் சாப்பிட்றதுக்கான பவுல்ஸ் இருக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய பவுல் இருக்கு. நம்ம ஏதாவது கறி கிரேவிலாம் செஞ்சால் இதில் நம்ம போட்டுட்டு டேபிளில் வைக்கிறப்ப சர்விங் பவுல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோட இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸ். இதுவுமே செட் ஆஃப் 2. அண்ட் இதில் வந்து என்னோட ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். இது வந்து டீ கிளாஸஸ் இருக்கிற ஒரு ஹோல்டர். நம்ம அண்ணாச்சி டீ கடையிலலாம் கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி தானே வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு ஹோல்டரில், ஒரு ஸ்டாண்டில் வச்சு. ஸோ இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பீஸ் கலெக்ஷன். இந்த ஸ்டாண்ட் வந்து மெட்டலில் இருக்குது. இங்கே வந்து ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா வுட்டில். அண்ட் இதெல்லாம் வந்து கிளாஸ் மெட்டீரியல். அண்ட் இது கீழே இருக்க கேபினெட்ஸ்லாம் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காஃபி மக்ஸ் தான் இருக்குது, நிறைய இருக்குது. இது வந்து நான் வாங்கினது மட்டும் கிடையாது. ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாகவும் வந்திருக்கு. ஒரு சிலது அம்மா வாங்கி கொடுத்தது அண்ட் ஒரு சிலது நாங்கள் எங்கேயாவது போகிறப்ப கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சி வாங்கினது.
ஸோ இதில் வந்து என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய காஃபி மக். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல இந்த கிளாசி ஃபினிஷ், ஒயிட் கலர் கப்பில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்குது. என்னன்னா கொஞ்சம் பெரிய சைஸு, இந்த அளவுக்குலாம் நம்ம காஃபி குடித்தா வயிறு கெட்டு போயிடும். பட் இது வந்து பார்க்க அழகாக இருக்குது. நான் இதில் குடிச்சிருக்கேன், கொஞ்சமாக காஃபி போட்டு சிப் பண்ணி குடிப்பேன். இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் காமிக்கிறேன். இது வந்து டானிஷையும் எங்களோட லாஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இதில் நீங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பர் மாம் சூப்பர் டேடுன்னு போட்டிருக்கோம். இது வந்து இந்த அளவுக்கு தான் இப்போ தெரியுது. நான் இதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றுனா இதில் நல்லா பிரைட்டாக தெரியும் அந்த வேர்டிங்ஸு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். அண்ட் அடுத்து வந்து என்னோட ஃபேவரட் காஃபி மக் எதுனா இந்த ப்ளூ கலர். இது வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினேன். பாட்ஸ் அண்ட் கிராப்ஸ்ன்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட பேஜ் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் காஃபி டீ குடிக்கணும்னாலே இந்த மக் தான் யூஸ் பண்ணுறேன். நமக்கு சைஸும் கரெக்டாக இருக்குது அண்ட் கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் டீ கிளாஸ். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்குது. அந்த பர்ஃபெக்டாக டீ கடையில் கொடுப்பாங்கள்ல அந்த கலர் காம்பினேஷனும் சரி. யூஸ்வலாக டீ காஃபிலாம் இந்த சைஸ் கிளாஸில் தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது பர்ஃபெக்ட் சைஸாக இருக்குது. இன்னும் வரைக்கும் நான் யூஸ் பண்ணல, ஏன்னா நான் கொஞ்சம் இதை விட ஜாஸ்தியாக டீ குடிப்பேன். ஆனால் இனிமேல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு தான் குடித்தா போதும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் கூட நம்ம இந்த மாதிரி கிளாஸில் போட்டு கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இதுக்கு பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்விங் ட்ரேஸ் வச்சுருக்கேன். வுட்டில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, ஃபைபரில் இருக்குது. ஸோ அது எல்லாமே இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பவுல் இருக்குது. இது ஆக்சுவலி செட் ஆஃப் 2. ஒன்று வந்து ஷிஃப்டிங்கில் உடஞ்சிடுச்சு, ஒன்று தான் இருக்குது. திருப்பி இந்த மாதிரி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. பார்ப்போம் எங்கேயாவது கிடைக்குதான்ட்டு. ஏன்னா இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ரீசெண்டாக வாங்கினது தான். நம்ம குக் பண்ணுறப்பெல்லாம் நம்ம கரண்டியை கிரானைட் மேலேயோ இல்லை பிளேட் மேலேயோ வைக்கிறதுலாம் பார்க்க நல்லா இருக்காதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் யூஸ் பண்ணால் கிச்சனில் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஷூட்லாம் பண்ணுறப்ப வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்னும் யூஸ் பண்ணலை, இனிமேல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது. அகெயின் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் ஜூஸ் ஜார் வித் லிட் இருக்குது. இது வந்து நம்ம ட்ராவல் டைம்லலாம் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ வந்து வேறு கிளாஸ் வேர்ஸ்லாம் இருக்குது நமக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு. பட் அதெல்லாம் நம்ம ட்ராவலில் எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டில் இருக்கிறப்ப குடிக்கலாம். பட் இது வந்து நமக்கு ட்ராவல் டைமில் எங்கே ட்ராவல் பண்ணுறோம், இன்னொரு ½ அன் ஹவர் கழிச்சு நம்ம குடிக்கணும் செய்யணும்னா நம்ம வந்து காரில் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஸ்பில் ஃப்ரீ. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு ட்ராவல் டைம்லலாம். ஸோ இதில் வந்து ஏன் ரொம்ப கம்மி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா, இனி நான் ஏதாவது ஆட் ஆன்லாம் பண்ணணும் அப்படின்னா நான் எனக்கு ஸ்பேஸ் வேணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கேன். ஸோ இனி ஏதாவது ஆட் ஆன்ஸ் பண்ணுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டால் யூனிட்டில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு சர்விங் ட்ரே. நம்ம ஏதாவது ஸ்நாக் அந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிளேட் அண்ட் இந்த ஹோல்டர் பாருங்கள், நம்ம டேபிளெல்லாம் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டால் யூனிட்ல நெக்ஸ்ட் இருக்க ஷெல்ஃப் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் வார்மிங்க்கு கிஃப்டாக வந்த ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் ஸோ அதை நான் காட்டுறேன். இது வந்து ஒரு கறி ஹோல்டர். நம்ம ஏதாவது சப்ஜி இல்லை கறி இதெல்லாம் செஞ்சால் இதில் வந்து நம்ம நீட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து கீழே இருக்கிறது செராமிக் அண்ட் மேலே இருக்கிறது கிளாஸ் லிட். ரொம்ப அழகாக இருக்குது. இது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து சூப் பவுல்ஸ் இல்லைன்னா ஸ்வீட் சாப்பிட்றதுக்கான பவுல்ஸ் இருக்குது. இதுவுமே சைஸ் ஒன்று வந்து சின்னது அண்ட் இன்னொன்று வந்து பெருசு. ஸோ ஈச் வந்து 6 பீசஸ் இருக்குது. அண்ட் அகெயின் இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் செராமிக் வந்து ஸ்வீட் சாப்பிட்ற பவுல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அது வந்து கறி சர்விங் பவுல்ஸ் அதெல்லாம். அண்ட் சேம் இதுக்கு மேட்சிங்காக அப்படியே வந்து கீழே வந்து பிளேட்ஸ், மீல் பிளேட்ஸ் அண்ட் சைட் பிளேட்ஸ் இருக்குது. அதுவும் வந்து ஈச் வந்து 6 இருக்குது. நம்மளோட டைனிங் அண்ட் க்ராக்கரி யூனிட் இருக்கிற ஏரியாவில் டே டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாஷ் பேசன் பக்கத்தில் இருக்க வாலில் கிரில் போர்ட்லேருந்து சன்னோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே அழகாக தெரியும். அண்ட் நம்ம க்ராக்கரி யூனிட்குள்ளே லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஈவினிங்க்கு மேலே லைட்லாம் போட்டுட்டு பார்த்தா இப்படி தான் இருக்கும்.
கிச்சன் கலெக்ஷன்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோர் ரூமுக்கு போகலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய கிச்சன். இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் தான் ஸ்டோர் ரூம். வாங்க போகலாம். ஸோ நான் வந்து சிவா கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டேன், என்னோட ஸ்டோர் ரூம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும்ன்ட்டு. ஸோ அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. என்னன்னா என்னோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது இடம். பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. எனக்கு வந்து அது பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வேணும்னு கேட்டேன். ஸோ இதனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6x10 feet. ஸோ இந்த ஷெல்ஃப்ஸ்லாம் நம்ம வந்து வுட்லேயே பண்ணிட்டோம். வுட் மேலே லேமினேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அந்த லேமினேட் ஃபினிஷ். இன்னொன்று நமக்கு மெயின்டெனன்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நம்ம ஏதாவது எடுக்கிறப்ப கொட்டிச்சு செஞ்சிச்சுன்னா கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்டீல் ட்ரம் எல்லாம் நம்ம வைக்கிறப்ப அது மேல அந்த பிளாக் கலர் எல்லாம் நமக்கு படியாது இந்த ஷீட் இருக்கிறதுனால. அண்ட் இன்னொரு விஷயம் நாங்க பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல பாத்திருக்கேன் அப்படியே ஃப்ளோரா தான் இருக்கும் இங்க கீழே. பட் நானும் சிவாவும் டிஸ்கஸ் பண்ணி இங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்மா வச்சா நல்லா இருக்கும்ட்டு யோசிச்சோம். ஏன்னா நமக்கு இங்க திங்ஸ் வைக்கிறப்ப கிளீனிங்கோட கஷ்டம் நமக்கு தெரியாது. அதே ஃப்ளோர் மேல இருந்துச்சுன்னா அதை ஒரு வாட்டியும் நம்ம எடுத்துட்டு கிளீன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டா நமக்கு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்கே கீழே இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல நான் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ கிளீனிங் லிக்விட்ஸ், அதுக்கப்புறம் துணி துவைக்கிற லிக்விட்ஸ், அதனுடைய ஸ்க்ரப்ஸ், மாப்போட ஸ்பேர், நம்ம எக்ஸ்ட்ரா பல்ப்ஸ், நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதே வந்து இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைசர்ஸ் வாங்கி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட திங்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் என்னோட ரெகுலராக யூஸ் பண்ணுற 2 பாய், அதுக்கு பக்கத்தில் ஸ்டூல் வச்சிருக்கேன். இந்த ஸ்டூல் வந்து எதுக்குன்னா, எனக்கு வந்து கிச்சன்லலாம் சில கபர்ஸ்லாம் கொஞ்சம் ஹைட்ல இருக்கு அப்படின்னா இது வந்து ஈஸியா நம்ம கிச்சன்ல இருந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீப் பண்றதுக்கான மாப், அதுக்கப்புறம் நம்ம ஒட்டடை அடிக்கிற குச்சி, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க எல்லாமே நான் ஸ்டீல் ட்ரம் தான் வச்சிருக்கேன். ஒரு ட்ரம்ல நம்ம சாப்பாட்டு அரிசி, ஒரு ட்ரம்ல இட்லி அரிசி, அண்ட் 2 ட்ரம்ல பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாரும் நான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது. கிச்சன்ல டப்பால ஊத்தி வைக்கிறது வேற, மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு 2 டப்பா. அண்ட் அதுக்கப்புறம் அரிசி மாவு, கோதுமை மாவு, ராகி மாவு, இது எல்லாத்தையும் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஸ்டீல் டப்பால. சில டப்பர்வேர் பாக்ஸஸும் இருக்கு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர், அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர், இதெல்லாம் நம்ம பேக்கெட் பாக்ஸ்ல வாங்குவோம்ல, அதெல்லாம் நம்ம ஓப்பன்லேயே வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ்ல எல்லாம் நம்ம பேக் பண்ணி வச்சுட்டா நீட்டா இருக்கும். அண்ட் இதுல வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா என்னோட மில்லட் அரிசிலாம் வச்சிருக்கேன். அண்ட் இந்த கவர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீஸாலாம் வாங்கினா அதனுடைய வரும்ல ஆரிகானோ, அதுக்கப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ், அதெல்லாம் நான் வச்சிருக்கேன். நமக்கு எதுக்காவது ஸ்நாக் பண்றப்ப யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் இதுக்குள்ள எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன், அண்ட் காஃபி பவுடர்ஸ், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ற ஆயில்ஸ், குக்கிங் ஆயிலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாமி ரூம்ல யூஸ் பண்ற ஆயில். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கார்னர், அதுக்கு பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம கிச்சனில் ஊற்றி வச்சது போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்கனைசர்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் டவல்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த நம்ம டஸ்ட் துடைக்கிறது அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற டவல்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கேன். ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்று வந்து கிச்சனுக்கு, ஒன்று வந்து இந்த டஸ்டிங் பர்பஸ்க்கு. அண்ட் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட இப்போ சப்போஸ் அம்மா வீட்டுக்கு நான் ஏதாவது கொடுத்து அனுப்புறேன், இல்லை அவங்க எனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புறாங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம். அண்ட் இது வந்து என்னோட டிராவல் கோ டு பேஸ்கெட். நான் எங்கேயாவது டிராவல் பண்றேன்னா ஏதாவது மெடிசன்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கேரி பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எங்க வாங்கினேன்ட்டுலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ரொம்ப ஹேண்டியா அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பசங்க வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல, ஸோ அந்த லஞ்ச் பேக்ஸ்லாம் வச்சிருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் இத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை தூக்கி போட மனசு இல்லாமல் அதை வச்சிருக்கேன். அண்ட் உருளி, இது வந்து ஒகேஷ்னலாக தான் நம்ம யூஸ் பண்றது. ஸோ அதனால நம்ம யூஸ் பண்றப்ப எடுத்துக்கலாம், மிச்ச டைம்ல இங்கே தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் இதுக்கு பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரங்க, அதாவது நம்ம கிச்சனில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாத பாத்திரங்க, ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும்ல, அது வந்து நம்ம யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் நிறைய பேர் அப்போ தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலான்ட்டு. அண்ட் இதுக்கு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுவுமே ஒகேஷ்னல் யூஸ் பண்ணுற பாத்திரங்க தான். அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் கலெக்ஷன்ஸ். இப்போல்லாம் நம்ம எந்த கடைக்கு போனாலும் நமக்கு பேக் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் இருந்து தான் கண்டிப்பாக பேக் எடுத்துகிட்டு போகணும். ஸோ பேக்லாம் வந்து நமக்கு எங்கேயாவது கிடைச்சா கூட நான் கண்டிப்பாக இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன், நமக்கு யூஸ் ஆகும்.
அண்ட் அதுக்கு லாஸ்ட்ல இருக்க ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கேன். ஏன்னா நான் எப்படி இதை ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சிருக்கேன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது இந்த கீழ் ஷெல்ஃப்லயும் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்லயும், அதுக்கு கொஞ்சம் ஒகேஷனலா யூஸ் பண்றது இங்க, ரொம்ப ரேர் யூசேஜ் அப்படின்ற திங்ஸ் மட்டும் தான் அங்க வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம ஸ்டூல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்பிளிட் அப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடர் இருக்கு. லேடர் வந்து எல்லா வீட்டுக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த ஃபேனு அந்த மாதிரிலாம் கிளீன் பண்ணணும்னா நமக்கு லேடர் இருக்கணும். அண்ட் அது வந்து வைக்கிறதுக்கு ஆப்டான ஸ்பேஸ் வந்து எனக்கு ஸ்டோர் ரூம் தான் இருந்துச்சு, அங்க வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு குட்டி சேர். இது வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து டானிஷா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா என்னோட ரெகுலர் யூஸ் மாப். ஆக்சுவலி வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ல இது வைப்பாங்க, பட் என்னோட யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து ஒன்லி வெசல்ஸ் தான் இருக்கு. அண்ட் என்னோட ஸ்டோர் ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கனால அதை இங்க வச்சுட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த ஸ்டோர் ரூம்ல வால் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் டச் பண்ணிருக்கோம் டைல் ஃபினிஷ்ல. அது வந்து எங்களுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா கூட ஈஸியா நம்ம வந்து ஸ்க்ரப்லயோ இல்ல துணியிலயோ தொடச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் அழுக்கானா கூட நமக்கு இந்த பெயிண்டிங் டென்ஷனே இருக்காது. பெயிண்டிங் பண்றது தாங்க ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நம்ம டைல்ஸ் போட்டுட்டா துணி எடுத்து ஈஸியா தொடச்சிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்டோர் ரூம் வச்சிருக்கிறதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா வாங்குற திங்ஸ் எல்லாமே நம்ம நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இங்க ஸ்டோர் ரூம்ல. நமக்கு கிச்சன் வந்து எப்பவுமே ரொம்ப கிளம்சியா ஆகாது, ரொம்ப ஓவர்லோடடா ஆகாது. இது வந்து நான் பழைய வீட்ல இருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். என்னன்னா பழைய வீட்ல கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு, இங்க வந்து எனக்கு நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். நீங்க யாராவது வீடெல்லாம் கட்டுற பிளான் இருக்கு, இப்பதான் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டோர் ரூம் வந்து ஒரு கன்சிடரேஷன்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். So this is all about my storeroom tour. That's the end of this video. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். Until then, take care. Bye.